வலதுசாரி சிந்தனைகள் அதிகமாக சங்கருக்கு இருக்கிறது. நான் ரொம்ப காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூ, தப்பு செய்யாதீங்க, அவ்வளோதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு யார் யார் என்னென்ன கலர் கொடுக்குறாங்களோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன். The Chennai Silks and Sunland Refined Sunflower Oil presents Master Inspirers with Director Shankar, forward by Madurai Sri Murugan Travel Agency, A2B Veg Restaurant and VGP Universal Kingdom. வலதுசாரி சிந்தனைகள் அதிகமாக சங்கருக்கு இருக்கிறது. நான் ரொம்ப காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூ, தப்பு செய்யாதீங்க, அவ்வளோதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு யார் யார் என்னென்ன கலர் கொடுக்குறாங்களோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன். முதல்வன்ல என்ன எப்படி காமிச்சோம், நீங்கள் சொல்கிற சொசைட்டிலேருந்து வர்றவங்க இந்திய எந்திரனில் நான் வந்து ரொம்ப நியூட்ரல். எந்த ஒரு சொசைட்டிக்கும் சப்போர்ட்டுன்றதும் கிடையாது, எதிர்ப்புன்றதும் கிடையாது. பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கால் எடுக்கலை. இங்கெல்லாம் போகணும், அப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம்னா அது தப்பாக தான் போகும். ஆனால் அதுக்குன்னு ஒரு கதை யோசிச்சு, அதுக்குன்னு அந்த கதாபாத்திரத்தை வந்து ஷேப் பண்ணி, இப்போ இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கதைங்கிற மையப்புள்ளியில் ஆரம்பிக்காமல் பேன் இண்டியான்ற அந்த புள்ளியில் ஆரம்பித்து வர்றது எனக்கு சரியான ஒரு. உங்கள் பையன் எப்படி பண்ணியிருக்காரு ஜவான்? என்னென்னா அவர் போட்டிருக்கிற எஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரமிக்க வைக்குது. ரொம்ப மெனக்கடல் தெரியுது, சாதாரணமாலாம் வராது அந்த ரிசல்ட்லாம். அப்படி ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கிறப்போ நான் பாராட்டினேன். உங்கள் பசங்க ஜெயிச்சு இந்த மாதிரி ஒரு, அதுவும் இந்த ஸ்கேலுக்கு வர்றப்ப அது எப்படி ஃபீல் ஆகுது? The Chennai Silks and Sunland Refined Sunflower Oil presents Begin Woods Master Inspirers with the director Shankar. Powered by Madurai Sri Murugan Travel Agency, A2B Veg Restaurant and VGP Universal Kingdom. Another side அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னது மாதிரி சில பெஸ்ட் ஆஃப் த நபர்களோடு கைகோர்க்கிற போது ஒரு நல்ல படத்தை அவர் கொடுத்துட்றாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்கிற மாதிரியே அவருடைய கதாபாத்திரங்களில் ஹீரோக்கள் எப்போதுமே ஒரு அஃப்ளூவன்ட் இடத்துலேருந்து வந்தவர்களாக அல்லது வந்து ஒரு அஃப்ளூவன்ட் சர்க்கிளுக்குள்ளேருந்து வந்தவர்களாகவும், தவறு செய்யக்கூடியவர்களாம் எளிமையான மனிதர்கள் போல இருக்குது. ஒரு ரைட் விங் தாட்டு, வலதுசாரி சிந்தனைகள் அதிகமாக சங்கருக்கு இருக்கிறது அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வைக்கப்படுது. அது எப்படி பார்க்க? அப்படிலாம் இல்லைங்க. நான் ரொம்ப காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூ, தப்பு செய்யாதீங்க, அவ்வளோதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு யார் யார் என்னென்ன கலர் கொடுக்குறாங்களோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன். இல்லை, பெரும்பாலும் அந்த சொல்லுகிற கதாபாத்திரங்களை, தப்பு சொல்லாதீங்கிற கதாபாத்திரங்களுக்கு ஒரு அஃப்ளூவன்ட் சொசைட்டிலேருந்து வர்றாங்க, மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆட்களாக காட்டுறாங்க அப்படின்னு. அதில் அது உங்களுக்கே பதில் இருக்குது. முதல்வன்ல என்ன எப்படி காமிச்சோம்? முதல்வன் அப்படி கிடையாது தான். நீங்கள் சொல்கிற சொசைட்டிலேருந்து வர்றவங்களா? இல்லையே. எந்திரனில் அஃப்கோர்ஸ் எந்திரன் சயின்ஸ் ஃபிக்ஷன் வைங்க, அப்படிலாம் இல்லை. அது வந்து நான் வந்து ரொம்ப நியூட்ரல். எந்த ஒரு சொசைட்டிக்கும் சப்போர்ட்டுன்றதும் கிடையாது, எதிர்ப்புன்றதும் கிடையாது. நான் ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படம் பண்ணேன். ரீசெண்டாக நீங்கள் வந்த படங்களை எதுவும் பார்க்க வாய்ப்பு கிடைச்சதா உங்களுக்கு? பார்த்தேன். நான் அது மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தேன், அப்புறம் 12th ஃபெயில் பார்த்தேன், 12th ஃபெயில், ஆவேசம் பார்த்தேன், குட் நைட் பார்த்தேன், நாடா பார்த்தேன். எல்லாமே நல்லா பண்ணி. தமிழ் படங்களில் இப்போ ரீசெண்டாக இவங்க பெரிய ஸ்டார் படங்கள் எதுவும் பார்த்தீங்களா? லியோ இதெல்லாம் பார்த்தேன். நல்லா பண்ணியிருக்காங்க. லோகேஷ் நல்லா பண்ணுறாரு. உங்கள் பையன் எப்படி பண்ணியிருக்காரு ஜவான்? யார்? அதான் ஜவான் பார்த்தீங்களா? பார்த்தேன். என்னன்னா அவர் போட்டிருக்கிற எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிக்க வைக்குது. அட்லியோட எஃபர்ட். ஆமாம், பார்த்தா ஒவ்வொரு சீனுக்கும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காப்புல. ரொம்ப மெனக்கடல் தெரியுது, சாதாரணமாலாம் வராது அந்த ரிசல்ட்லாம். அப்படி ஒரு எஃபர்ட் போட்டிருக்காம்போது நான் பாராட்டினேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உங்கள் பசங்க ஜெயிச்சு இந்த மாதிரி ஒரு, அதுவும் இந்த ஸ்கேலுக்கு வர்றப்ப ஒரு அது எப்படி ஃபீல் ஆகுது? கண்டிப்பாக நம்ம பையன் ஒரு விஷயம் சாதிச்சுட்டு எல்லோரும் பாராட்டுறாங்கன்னா ஒரு அதே சந்தோஷம். எனக்கு இன்னொரு க்யூரியஸான கொஸ்டின் என்ன, ரெலவன்ஸ் டு த கரண்ட் டேட் அப்படிங்கிறது எல்லா காலகட்டத்திலுமே சவால் தான். ஏன்னா உடை மாறுது, ரசனை மாறுது, உளவியல் மாறுது, தொழில்நுட்பம் மாறுது, மன அமைப்பு மாறுது, சிந்தனைகள், படிக்கிற புத்தகம் எல்லாம் மாறுது. ஓகே, ஒரு 90கள் அதோடைய இது வேறு. ஏன்னா இப்போ ஜெனரேஷனுக்கு ரொம்ப டைம்லாம் வச்சுக்க முடியாது. 7 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜென்ரேஷன் மாறுதுன்னு சொல்லிடலாம். எப்படி 90ஸ்லேயும் ரெலவெண்ட், 2000ஸ்லேயும் ரெலவெண்ட், 2000க்கு அப்புறம் ஜென்சிக்கும் ரெலவெண்ட், இப்போ 2024 இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படி இந்த தலைமுறை பிள்ளைகளோடும் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையோடும், ஏன்னா தலைமுறையில் எல்லாருமே இருக்காங்க, ஆனால் இப்போ இருக்கக்கூடிய எல்லா மட்டங்களோடும், தொழில்நுட்பமாக இருக்கலாம், கதைக்களமாக இருக்கலாம், வாழ்வியலாக இருக்கலாம், உளவியலாக இருக்கலாம், சிந்தனைகளாக இருக்கலாம், எப்படி ரெலவெண்ட்டாக இருக்கிறீங்க? அதுக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஏன்னா இதான் பெரிய போராட்டமே. இல்லைங்க, அப்படி தாங்க இருந்தாகணும். இல்லை, இட் இஸ் நாட் பாசிபிள் டு எவ்ரி ஒன்னும். அதனால கேட்கல, அது எப்படி நேரமும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். சுற்றி என்ன நடக்குது, ஊடகங்களை பார்க்கணும், என்ன நடக்குதுன்ட்டு கேட்கணும், என்னென்ன நடக்குதுன்னு கேட்கணும். நம்ம பிள்ளைகளே இருக்காங்க, ஒவ்வொரு வருஷமும் அவங்க அந்த அந்த வருஷத்துக்கு உண்டான பிரதிபலிப்பை நம்ம வீட்லேயே பார்க்கலாம்.
பார்த்துட்டு நம்ம மெயினாக ஆடியன்ஸுங்க எல்லாமே நம்ம பண்ணுறதே ஆடியன்ஸுக்கு தான். ஆடியன்ஸ் எப்படிப்பட்ட ஆடியன்ஸ், அவங்க எதை லைக் பண்ணுவாங்க, அதை மைண்டில் வச்சு சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து. இங்கே தாங்க அப்படி இருக்குது. இங்கே ஹாலிவுட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்டர்லி டேரக்டர்ஸ். ஆமாம், ரொம்ப ரொம்ப வயசு கூடவங்க வேறு. ஆமாம், அப்படின்னும் போது நம்ம இன்னும் எல்டர் ஆக ஆக நம்ம இன்னுடைய தேடல் ஜாஸ்தியாக இருக்கணும். அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நம்மளை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இதில் 2 கான்ட்ரடிக்ஷன் இருக்குது சங்கர் சார். ஒன்று வந்து நம்ம எல்டர் ஆக ஆக மெச்சூர்ட் ஆகுங்கிறது ஒன்று. ரெண்டாவது அடாப்டபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. நாம் ரொம்ப காலமாக நம்பிய சித்தாந்தங்கள், கருத்துகள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுலேருந்து ரொம்ப மாறின ஒரு தலைமுறையோட உடன்படுதலே சிக்கல் சில நேரங்களில். இப்போ ஒரு ஜென்ரேஷன் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை வந்து இப்போ இவங்கெல்லாம் மோசம், பொறுப்பு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கான காரணமே அதுக்குள்ளே வர முடியாமல் இருக்குது தான். நீங்கள் எப்படி இலகுவாக அவங்களுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். இல்லை, நம்மள அவங்க பிளேஸில் வச்சு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த ஏஜில் இப்போ அவங்க ஒன்று பேசுகிறாங்க, நம்ம இந்த ஏஜில் என்ன பேசணும், அதே தானே பேசணும், அதை தானே இவன் பேசுகிறான்னு அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். அதில் உங்களுக்கு உறுப்போ காய்ப்போலாம் இல்லை 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 இல்லை, நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி தானே இருக்காங்க. நம்ம அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தோமோ அதே தான் இந்த காலகட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸு கொஞ்சம் மாறி இருக்கலாம், கொஞ்சம் ஆக்சென்ட் மாறி இருக்கலாம், அவ்வளோதான் தவிர. ஸோ அப்போ நமக்கு இதை வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ரியாக்ஷன் வந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம், என்ன வந்தது, இப்போ அவங்க சொல்லும்போது அவங்கள எப்படி ரியாக்ட் பண்ணுன்ற தெளிவு கிடைக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பாய்ஸ் படம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிதாக கவனிக்கப்படாமல் மிஸ் பண்ணப்பட்ட ஒரு படம் அப்படின்னு எனக்கு தோணும் பொதுவாக. ஏன்னா உங்களுடைய வேறு படங்கள் பெரிய ஸ்கேலுங்கிறதுனால. இப்போ நீங்கள் அதில் சொன்னீங்களே, ஒரு அதில் வந்து ஒரு பொண்ணு, இத்தனை பசங்க, அவங்களாம் சேர்ந்து தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே அமைச்சிக்க முயற்சி பண்ணுறது. அதில் ஃப்ரீடம்னா என்ன, பிரேக்கிங் த பேரியர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுலாம் அதுவே கொஞ்சம் அஹெட் தாட்டு தான். அப்போ அது அஹெட் தாட்டு தான். அப்போ வந்து உடனே எல்லாராலையும் ரிசீவ் பண்ணிக்க முடியல, ஜீரணிக்க முடியாமல் போனதுக்கான காரணம்னா அதுவே அஹெட் தாட், அடுத்த கட்டத்தை நோக்கின ஒரு இது. எப்போயுமே கொஞ்சம் அஹெட் தாட்லேயே யோசிப்பீங்களா, அடுத்து நம்ம எந்த இடத்துக்கு போவோம், இந்த சமூகம் எந்த இடத்துக்கு நகரும் அப்படின்னு யோசிப்பீங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை விட நம்ம பண்ணதை விட இன்னும் பெஸ்ட் என்ன பண்ணலாம், சுற்றி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது இல்லாமல் ஒன்று என்ன பண்ணலான்னும் போது மேபி அப்படி வந்துடுதோ என்னமோன்னு தெரியல. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு அட்ராக்ட் ஆகுது. வந்து இதை பண்ணணுன்ற உந்துதல், இதெல்லாம் தவிர்த்துட்டு இதெல்லாம் எல்லாம் புதுசாக ஒன்று என்ன பண்ணலான்ற ஒரு உந்துதல் தான் நம்ம நவுத்திட்டு போயிட்டே இருக்கு. மேபி அந்த உந்துதல் கரெக்டாக நம்மளை இன்னும் கொஞ்சம் ஆடாக தள்ளுதா என்னன்னு தெரியல. கம்ப்ளீட் யூத் ஃபில்ம் அடுத்து எப்போ எடுப்பீங்க? எதுங்க கம்ப்ளீட் யூத் ஃபில்ம், ஒரு பாய்ஸ் மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்டெம்பரரி செட்டப்புக்கான. ஏன்னா அப்படி வேறு மொழிகள்லாம் அந்த மாதிரியான படங்கள் வருது, ஒரு ஃபுல்லாக ஒன்லி கேர்ள்ஸ் மூவி. இல்லை வந்து அவர் ஒரு 10 ஹீரோயினே கிடையாது, ஒரு 5-6 பசங்க சேர்ந்து மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி, ஒரு ரெஃபரன்ஸ்க்கு சொல்கிறேன் நான். அந்த மாதிரியான ஒரு படம் இருக்குல்ல, சங்கர் படம் அல்லாத ஒரு சங்கர் படம் எப்போ எதிர்பார்க்கலாம்? இப்போ எனக்கு ஒரு லைனப்லாம் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஏன்னா என்னுடைய நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு லைனப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் பண்ணணும். இல்லை அதுக்கு நடுவில் நம்மளை மைண்டில் இந்த மாதிரி ஒரு கதை ஒன்று ஹிட் பண்ணுச்சுன்னு வச்சுங்களேன், நடுவில் கூட பண்ணிடலாம். உங்களுடைய இப்போ சீக்குவலுக்கு வந்ததுனால கேட்குறேன். ஏன்னா எந்திரனும் சீக்குவல் ஆகிடுச்சு, இப்போது இந்தியனும் சீக்குவல் ஆகிடுச்சு, இந்தியாவுடைய 2 பெரிய ஸ்டார்ஸோடைய படங்கள். வேறு என்ன படத்தை சீக்குவல் பண்ணலான்னு உங்களுக்கே தோணிருக்கு உங்களுடைய படங்கள்? இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் முதல்வன் சொல்லுவேன். ஐ மீன் அந்த பீரியடில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வந்த எல்லாருக்குமான பெரிய ரெஃபரன்ஸ் அது. தெரிஞ்சோ தெரியாமலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு தெரியல, நாங்கள் கவனிப்போம். அதில் அர்ஜுன் உட்காந்துருக்க போஸ்டரை நிறைய இன்டர்வியூஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் நான். ஏன்னா அது ஒரு ரெஃபரன்ஸ், அந்த புகழேந்திங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னால் அந்த இங்கிலீஷ் படத்தில் தான் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கலாம், அந்த ரீரியலிஸ்டிக் இமேஜ்லாம் வந்துச்சு. பீயிங் அ ஜேர்னலிஸ்ட் எனக்குலாம் வந்து முதல்வன் படம் வந்து அப்படி ஒரு ஃபீல். இப்போ என்னுடைய பர்சனல் சாய்ஸ் தான் முதல்வன் 2 அப்படின்னு நான் நினைப்பேன். அது மாதிரி உங்களுடைய தாட்டில் இருக்கக்கூடிய சீக்குவல் என்ன உங்கள் படங்களில்? அப்படி எதுவும் இல்லைங்க. என்னென்னா இப்போ நான் பண்ண படங்களே ரொம்ப கம்மி. 31 இயர்ஸ் ஆனால் கூட பண்ண படங்கள் ரொம்ப கம்மி. 14 படம், இன்னும் நிறையா 16 படம் வரும். இது 2 சேர்த்து கேம் சேஞ்சர் அண்ட் பார்ட் 2 சேர்த்தா இன்னும் விதவிதமாக பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் என்னென்னா ஒவ்வொரு படமும் வந்து இவ்வளோ காலகட்டம் எடுத்துக்குது. முடிஞ்சால் வருஷத்துக்கு 2 படம் பண்ண முடிஞ்சுன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஆமாம், அது என்னென்னா அவ்வளோ பெரிய கான்செப்ட் அப்படின்னும் போது அதை கொண்டு வரத்துக்கு உண்டான, அதான் சொன்னேன், மினிமம் 1.5 இயர்ன்றது என்னையும் அறியாமல் 2, 2.5, 3 வருஷம் ஆயிடுது. அப்படிங்கும்போது நான் இன்னும் புதுசாக பண்ண தான் விரும்புவேனே தவிர சீக்வல் பண்ணுறதுலாம் வந்து அவ்வளோ வந்து, ஏன்னா வேற ஒன்று காமிக்க முடியுது, எல்லாமே ஓப்பன் சீக்ரெட், எல்லாரும் பார்த்தாச்சு, இதில் என்ன இருக்குது புதுசாக. ஆனால் வேற ஒரு இப்போ இந்தியன் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சொன்னேன் இல்லையா, திருப்பி பேப்பர் நியூஸ் பேப்பர் பார்க்கும்போதும் இப்போ தாத்தா வந்தால் நல்லாயிருக்கும், அந்த உணர்வு வந்ததுனால தான் இதை நான் வந்து, அந்த புஷ் இருந்ததுனால. ஆமாம், அதனால தான் நான் அந்த பார்ட் 2 நான் பண்ணேன். அப்படி ஏதாவது ஒரு
என்னுடைய படங்கள் வந்து திருப்பி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் என்னை முட்டுச்சுன்னா நான் பண்ணுவேன். மற்றபடி ஐ ப்ரெஃபர் த ஃப்ரெஷ் ஒன்லி. இப்போ நண்பன் படம் நீங்கள் பண்ண, அதாவது இன்னொன்று எடுத்து நேரடியாக பண்ண படங்கிறது நண்பன். ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த படத்தோடைய வெற்றி விழாலே எதுலேயோ விஜய் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அதாவது நண்பன்லாம் பண்ணிட்டோம், எல்லாம் ஓகே, ஐம் ஹாப்பி, பட் ஆனால் அதை தாண்டி சங்கர் சார் பண்ணுற ஒரு படம், அந்த படத்தில் ஒன்று பண்ணணும் சார், ஐம் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னார். அந்த வெயிட்டிங் அப்படியே இருக்குது. அதுதான், ஏன்னா இப்போ நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வேற படத்தில் பிஸியாக இருக்காரு. அவர் ஃப்ரீ ஆகும்போது நான் ஒரு படத்தில், நான் ஃப்ரீயாகும்போது அவர் ஒரு படத்தில், கரெக்டாக 2 பேரும் சிங்க் ஆச்சுன்னா பண்ணுவோம். மியூச்சுவலாக அதை பற்றி உங்களுக்குள்ள அடுத்து எதுவும் கான்வர்ஸ் இருந்ததுக்கா? ஒவ்வொரு படம் முடியும் போதும் பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ அவருடைய ஃப்யூச்சர் என்ன பிளான் பண்ணுறாருன்னு தெரியல. ஓகே, ஆமாம்ல. இப்போது வந்து ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து உங்கள் முதல்வன் படத்துடைய சீன்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸை வந்து விஜயுடைய வேறு ஃபங்க்ஷன்ஸ்க்கு தான் பின்னால் போடுறாங்க. இப்போ இருக்க சோஷியல் மீடியா இதில் நான் பார்க்கல, ப்ராபப்ளி இருக்கலாம். அந்த அவரை வெயிட்டிங்னாரு. அதனால தான் இங்கே இன்னொரு ஆங்கிள் ஒன்று இருக்குது. என்னென்னா, நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொருவருக்காக செய்யப்பட்ட கதை அதில் இன்னொருவர் நடித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் எவ்வளோ உண்மைன்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், முதல்வன் வந்து ஜென்டில்மேன் வந்து சரத்குமார் அவர்களிடம் சொல்லப்பட்ட கதை, பிறகு கமல்ஹாசன் அவர்களிடம் சொல்லப்பட்டு அர்ஜுனுக்கு வந்தது. அது ஃபேக்ட் தானே அது? ஆமாம், நிறைய பேருக்கு சொன்னேன். டாக்டர் ராஜசேகர், கார்த்திக், இன்னும் சில பேர் ஞாபகம் இல்லை, பல பேரை ட்ரை பண்ணிட்டு தான் கடைசியில் அர்ஜுன் அவர்களுக்கு வந்தது. ஸோ அப்போவுமே கமல் சார், அப்போ ஆரம்பத்திலே நீங்கள் முதல் படமே கமல் சார் கதை சொல்லிட்டீங்க. இல்லை, கமல் சாருக்கு சொல்லணுன்றது எனக்கு இது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிட்ட போக முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா என்னன்னு தெரியாது. ஜென்டில்மேன் பண்ணிட்டு அவர் சரத்குமாருக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ சரத்குமாரோடைய டேட்ஸ் வந்து ஒரு சிவஸ்ரீ பிக்சர்ஸ்ன்ற ஒரு கம்பெனிக்கிட்ட இருந்தது. அவங்கள்ட்ட போய் நான் கேட்டேன், இந்த மாதிரி சரத்குமார் டேட்ஸ் நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. கதையை கேட்டாங்க. கதையை கேட்டுட்டு நல்லா இருக்குது, இது நீங்கள் வந்து சரத்குமாருக்கு பண்ண வேண்டாம், கமல் சாருக்கு பண்ணுறீங்களான்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னங்க, நான் சரத்குமார் கேட்டேன், நீங்கள் வந்து கமல் சாருக்கு பண்ணுங்கன்றீங்க. இல்லை அவருக்கு நாங்கள் பேசி வச்சுருக்கோம், எங்களுக்கு ஒரு படம் பண்ணுறதா இருக்காரு, நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னோடனே எனக்கு வந்து இது என்னென்னா, சரி பார்ப்போம், முயற்சி செஞ்சு பார்ப்போம், எல்லாமே அனுபவம் தானே லைஃப்பில் அப்படின்னு போய் அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் அப்போ தான் இந்த மாதிரி ஒரு பிராமணிக்கல் ரோல் ஒன்று மைக்கேல் மதன காமராஜில் பண்ணியிருக்கேன், ரொம்ப பக்கத்துலேயே வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அர்ஜுன் வச்சுப்பாங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து ஷாருக் கான் பண்ண வேண்டிய படமா என்ன, இந்திரன் அவரிடமும் இந்த கதை சொல்லப்பட்டதா? ஆமாம், அவர் வந்து சிவாஜி படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருந்தப்போ அவர்கிட்டருந்து அழைப்பு வந்துச்சு, வேறு ஒரு படம் பண்ணணும் சொன்னோன்னே நான் அதை சொன்னேன். இந்த மாதிரி இந்த கான்செப்ட்டு சொன்னோன்னு ரொம்ப பிடிச்சிருச்சு, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்லாம் கொடுத்து ப்ரிலிமினரி ஒர்க்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் சில விஷயங்கள் சரியாக செட் ஆகலைன்னொடனே நான் வந்து நம்ம ஃப்யூச்சரில் பண்ணலாம் இது வந்து நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் விலைக்கு வந்துட்டேன். இப்போது ரீசெண்டாக அந்த பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அட்லீஸ்ட் ஆஃப்டர் கோவிட் வந்து அது ரொம்ப அதிகமாகவே கூட பார்க்க முடியுது. யங் டைரக்டர்ஸே கூட என்னென்னா, ஒரு படம் தமிழில், 2 படம் தமிழில், அடுத்து நேரடியாக பிக்கஸ்ட் மார்க்கெட்னு, அதாவது அதிகம் பேரால் பார்க்கப்படுகிற மார்க்கெட்னா ஹிந்தி, ஏன்னா அதோட ஸ்கேல் பெருசு அப்படிங்கிறப்ப அங்கே தான் டக்குன்னு மூவ் ஆகுறாங்க. நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கால் எடுக்கலை? ஏன்னா இங்கே பண்ணுற எல்லாமே நேஷனல் பேன் இண்டியானா ஆக்சுவலாக சங்கர் மணிரத்னம் தான், அப்போ அதுக்கு பேர் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஓகே, நீங்கள் அந்த மாதிரியான ஒரு கால் எடுக்கல, இங்கே இருக்கக்கூடிய இஷ்யூஸ் பேசணுங்கிறதுலே கான்ஷியஸாக இருந்தீங்களா? இப்படி அது அப்படி இல்லைங்க. வந்து நான் வந்து அங்கெல்லாம் போகணும், அப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம்னா அது தப்பாக தான் போகும். அது ஒரு சரியான அதுக்குன்னு ஒரு கதை யோசிச்சு, அதுக்குன்னு அந்த கதாபாத்திரத்தை வந்து ஷேப் பண்ணி, இப்போ இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இப்படியெல்லாம் போகும்போது எங்கேயோ அது அந்த கதைங்கிற மையப்புள்ளியில் ஆரம்பிக்காமல் பேன் இண்டியான்ற அந்த புள்ளியில் ஆரம்பித்து வர்றது எனக்கு சரியான ஒரு, எனக்கு என் பர்சனலாக சரியான முறையாக எனக்கு படலை. எனக்கு என்ன கதை தோணுது அப்படிங்கிறது தான். எனக்கு தோணுன சில கதைகள் இன்டர்நேஷ்னலாகவே அப்பீல் ஆகும். அப்படின்னும் போது உங்களுக்கு தோன்ற கதை அது சரியாக பண்ணிங்கன்னா அது எவ்வளோ பேரோட கனெக்ட் ஆகுதோ அவ்வளோ பெருசாகும். வந்து இந்த மாநிலம் வரைக்கும் கனெக்ட் ஆகுதுன்னா நம்ம ரீஜனில் இதாகும், இல்லை இந்த சவுத் வரைக்கும் கனெக்ட் ஆச்சுன்னா அப்படி ஹோல் கண்ட்ரி கனெக்ட் ஆச்சுன்னா அப்படி போகும், இல்லை ஹோல் வேர்ல்டு கனெக்ட் ஆச்சுன்னா அப்படி போகும். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கணும். உங்களுடைய கற்பனை என்ன, நீ என்ன சொல்ல நினைக்கிற, என்ன மாதிரியான கதை உனக்கு தோணுது, அங்கேருந்து ஆரம்பித்து போகிறத நான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த படம் இந்தியன் 2 கூட பார்த்தீங்கன்னா மோர் தென் அ பேன் இண்டியன் ஃபிலிம், இட்ஸ் அ பேன் இண்டியன் தாட். பேன் இண்டியன் தாட். ஓகே, அந்த தாட்டு கண்டிப்பாக வந்து இந்தியாவில் உள்ள அத்தனை ஃபேமிலிக்கும் வந்து அது போய் சேரக்கூடிய ஒரு தாட். அதுவும் இல்லாமல் எல்லாரும் எங்கேஜாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் ஒவ்வொரு சிட்டிசனையும் வந்து இது யோசிக்க வைக்கும் படம் முடியும் போது. அப்படிங்கிற வகையில் இது ஒரு பேன் இண்டியன் தாட்டுன்னு சொல்வேன் நான்.
ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தாட் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுல தான் யூ வாண்ட் டு பி மோர் தென் பாக்ஸ் ஆஃபீஸ், அல்லது இதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேன் இண்டியான்னா போனால் அங்கே அதுக்காக இதை செய்யணும் இதுக்காக இதை செய்யணுங்கிற நெருக்கடி வந்துடும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஆமாம். பட் இன்னைக்கு சினிமாவோட கிராஃப் அப்படி மாறி இருக்கிறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இருக்கட்டும், அவங்கவுங்களுக்கு தோன்ற வழியில் அவங்க போகிறாங்க. எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை நான் வந்து அந்த மாதிரி போயிட்டுருக்கேன். ஃபியூச்சர் ஆஃப் சினிமா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாட் ஜஸ்ட் தமிழ், நான் ஆல் ஓவர் கேட்குறேன். ஒரு பக்கம் ஏஐ டெக்னாலஜி உள்ளே வந்துருச்சு, இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப சாஃப்டான படங்களுக்கு ஓடிடி தளங்கள் ஒரு பெரிய ஸ்பேஸை கொடுக்குது. சினிமாங்கிறது வெறும் தேட்டருடைய சொத்து அப்படிங்கிறத தாண்டி விஸ்தீர்ணம் அடைஞ்சிருக்கு. வேர் இட் ஹெட்ஸ் டு, எப்படி போகுதுன்னு பார்க்குறேன். கண்டிப்பாக என்னதான் ஏஐ வந்தாலும் வந்து ஹியூமன் பிரெயின் தான் சுப்பீரியர். இப்போ அந்த ஏஐக்கு ஃபீடிங் கொடுக்கணும் பார்த்தீங்களா, உனக்கு என்ன வேணுன்றது, அதுக்கு ஒரு ஹியூமன் பிரெயின் வேணும் இல்லையா? எப்போவுமே இந்த ஹியூமன் பிரெயினுடைய இந்த கற்பனை வந்து அது வந்து யுனிக், அது எந்த ஏஐயாலையும் ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிறத என்னோட அபிப்பிராயம். அந்த ஏஐ வந்து ஒரு அவுட்புட் எடுக்கிறதுக்கும் ஒரு பெஸ்ட் ஒரு ஹியூமன் பிரெயின், ஒரு கிரியேட்டிவ் ஹியூமன் பிரெயின். அதுலேருந்து என்ன ஃபீட் கொடுத்தா அது வரும் திரும்பி, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கதைகள், நல்ல கற்பனைகள் தான் வந்து ஃப்யூச்சர் ஆனாலும் சரி, அது எப்போ வந்தாலும் அதுதான் நிலைக்கும். மறுபடியும் கதை தான், சிந்தனைக்கு தான் மரியாதை, டெக்னாலஜியை விட. ஆமாங்க. அதாவது டெக்னாலஜி இஸ் a டூல். கதை சொல்றதுக்கு பயன்படுத்துற ஒரு கருவி, அவ்வளவுதான். டெக்னாலஜி சினிமா கிடையாது. உங்களுக்கு இன்னைக்கு அஃப்கோர்ஸ் யூ ஆர் வெரி ரெலவெண்ட், அது யூ ஆர் வெரி இன்டென்ஸ், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. சின்னதாக ஒரு நெருக்கடியை உண்டாக்குதா உங்களை போன்றவர்களுக்கு? ஏன்னா முன்ன விட பாக்ஸ் ஆஃபீஸ் நெருக்கடி கூடின மாதிரி இருக்கு. நான் ஓவரால் பிக்சர்லேருந்து பேசுகிறேன். முன்ன விட பாக்ஸ் ஆஃபீஸ் நெருக்கடி கூடினதாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ஆடியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து எல்லா படமே ஒரு பேன் இண்டியா அந்த லெவலில் இருக்கணுங்கிறது இருக்குல்ல. இந்த புதிய எதிர்பார்ப்புகள் அல்லது இன்ஃப்ளூயன்ஷியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குல்ல, இது உங்களுக்கு நெருக்கடி எதுவும் கொடுக்கல? இல்லை, சேலஞ்சாக எடுத்துக்க வேண்டியது அவ்வளோதான். சேலஞ்சாக எடுத்துகிட்டு நம்ம ஒர்க்கை பெஸ்ட்டாக பண்ணோம்னா போகிறோம். Behind Notes presents Master Inspirers with Shankar. Title sponsor, the Chennai Silks let the celebration begin. And Sunland Refined Sunflower Oil. ஊட்டச்சத்தும் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த பிசுபிசுப்பில்லாத Sunland Refined Sunflower Oil. Powered by மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். VGP Universal Kingdom Family Amusement Park with the best deal.